ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோஸ் தான். ஸோ 2 ஃபீட்டுக்கு மேலே கிராஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு டேங்க்குமே பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு 3 ஃபீட்டு 4 ஃபீட்லாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு எல்லா ஆங்கிளில் நீங்கள் வந்து மேக் பண்ணி தான் வந்து நீங்கள் ப்ளைவுட் ஒர்க் போகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அடிஷனலாக தான் போடணுமே தவிர்த்து மெயினாக நீங்கள் ப்ளைவுட்டை வச்சு அதுக்கு மேலே லோடு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா புது ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூழ்நிலைக்கு வந்து சரியாக இருக்கும். அதே நாள் பட நீங்கள் தண்ணியும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறச்சிடுவீங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா டேபிள் வந்து ஊறி போய் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து பெண்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து எல்லா ஆங்கிளில் வந்து நான் மேக் பண்ண சொன்னேன். ஸோ நம்ம வந்து இப்போ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கிளில் மேக் பண்ண ஒரு ஹெவியான ஒரு ஸ்டாண்டு தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டோட ஹைட்டு சொல்லிடுறேன். ஸோ பாட்டம்லேருந்து டாப்புக்கு பார்த்தீங்கன்னா 2.5 அடி. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது வந்து மேலே எப்படி வந்து இருக்குதோ அதேமாரி கீழே. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில பேர் வந்து 3க்கு 1.5க்கு 1.5 வந்து பண்ணுவாங்க. சில பேர் 3க்கு 2 பண்ணுவாங்க ஹைட்டு. அப்போ 2 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 260 லிட்டரு வால்யூமு, அப்புறம் டேங்கோட வெயிட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 கிலோக்கு மேலே வந்துடும் சேர்த்து. ஸோ அப்போ வந்து ஒரு 300 கிலோ தாங்கணும் இது வெயிட்டு. ஸோ அப்படி வந்து ஒரு 3க்கு 2க்கு 2 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே கண்டிப்பாக சம் ஃபில்ட்ரேஷன் வந்து போடுற மாதிரி வரும். சரிங்களா? அப்போ வந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செட்டப் வந்து கீழே கொடுத்தா தான் சம் ஃபில்ட்ரேஷன் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எப்படியுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 2க்கு 1.5க்கு 1.5 அந்த மாதிரி வந்து செய்வாங்க. ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு. ஸோ அந்த 4 இன்ச்சிலேருந்து இந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 24 இன்ச்சஸ் வந்து இருக்கும். அதாவது 2 ஃபீட்டு கரெக்டாக வச்சிருக்கேன். நீங்கள் சம்ப் வந்து ஒரு 1.5 அடி வச்சா கூட ஈஸியாக வந்து ஒரு 6 இன்ச்சில் வந்து உங்களால் வந்து அந்த சம்பில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஹெவியான ஸ்டாண்ட் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரேசிங் நம்ம எப்படி வந்து ஒரு பெரிய டேங்குக்கு வந்து பிரேசிங் கிளாஸ் வந்து கிரிப் கிளாஸ் வந்து கொடுக்கும்போது வந்து அந்த டேங்க் வந்து ஸ்ட்ரென்த் ஆகுதோ, இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி குறுக்க பட்டை கொடுக்கும்போது தான் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு தெர்மாக்கோல் ஒரு ஃபோமோ வச்சுட்டு நீங்கள் இப்போ டேரெக்டாக டேங்க் வந்து வைக்கவே கூடாது. எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு ப்ளை விட்டாது கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமே தெர்மாக்கோல் சீட்டோ அல்லது வந்து டேங்குக்கு போடக்கூடிய மேட்டோ அல்லது வந்து ஃபோமோ நீங்கள் போட்டு முடிச்சுட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் டேங்கை வந்து லோட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஆங்கிள் வந்து மேக் பண்ணும்போது நீங்கள் வந்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் உங்கள் கையில் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் ஆக்சல், இது வந்து ரெட் ஆக்சல் இப்போ நம்ம ஒரு கோட் அடிச்சாச்சு. ஸோ ரெட் ஆக்சல் அடித்து முடிச்சிடணும். ரெட் ஆக்சல் அடித்து முடிச்சுட்டு ப்ரேமர் வந்து 2 கோட் அடிக்கணும். அதுக்கப்புறமே வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸ் ஒயிட்டு, பிளாக், ரெட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்படுதோ அந்த கலருமே 2 கோட் கொடுத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து நாளைக்கு பின்னைக்கு எல்லா ஆங்கிள் வந்து அரிச்சு போகாமல் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்ததுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து ஆங்கிள் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு ப்ராப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சல் ஃபஸ்ட்டு கோடு, செகண்ட் கோடு ப்ரைமர், 3வது கோடு தான் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ரெட் ஆக்சல் அடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரைமர் அடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்ச நேரம் காய விட்டு ஒரு 10 நிமிஷம் காஞ்சா போதும். ஏன்னா நம்ம தின்னர் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால உடனே காஞ்சிரும். அடுத்து வந்து 2வது கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாக் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோடு போட்டாச்சு. ப்ரைமர் மட்டுமே 2 கோடு. இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பிளாக் அடிக்கணும். பிளாக்குமே பார்த்தீங்கன்னா 2 கோடு அடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து 2 கோட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 கோட்டிங் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஒன்று வந்து நீங்கள் எல்லா ஆங்கிளில் வந்து ஏதாவது ஸ்டாண்ட் மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் அது அரிச்சு போகாமல் இருக்கிறதுக்காக ரெட் ஆக்சல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோட் அடிக்கணும். அதுக்கப்புறமே ப்ரைமர் வந்து 2 கோட் அடிக்கணும். அதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து எதாக இருந்தாலும் சரி 2 கோட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் லைஃப் வந்து அந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுதான் இன்றைக்கான வீடியோஸ் கூட. இந்த ஸ்டாண்டுக்கு தேவையான டேங்க் பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் இன்ட்டு 1.5 இன்ட்டு 1.5 வந்து 10 mm 2 டேங்க் பண்ணியிருக்கோம். ஒரு டேங்க் வந்து இன்டர்னல் சம் போடக்கூடன ஒரு டேங்க். இன்னொரு டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம DIY டாப் ஃபில்டர் பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஸோ அந்த டேங்க் வந்து இது உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ இந்த டேங்கில் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டில் ஏற்றுற மாதிரி இருந்தால் சென்டரில் வந்து நீங்கள் ப்ளைவுட் போட்டுட்டு அதுக்கப்புறமே தெர்மாக்கோல் சீட்டோ அல்லது வந்து ஃபோமோ அல்லது வந்து டேங்கோட மேட்டோ நீங்கள் போட்டு தான் அதுக்கப்புறமே டேங்க் வந்து நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றணும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு தெர்மாக்கோலோ ஃபோமோ வந்து நீங்கள் அல்லது வந்து ஒரு மேட்டோ போட்டுட்டு நீங்கள் அப்படியே டேங்கை தூக்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாட்டம் கிளாஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு 200% பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாது. இப்போ நம்ம வந்து செஞ்ச டேங்கை வந்து நம்ம க்ளோஸ்அப்பில் காமிப்போம் பாருங்கள்.
ஸோ ஒரு டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 3 feet × 1.5 × 1.5 திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 6 inch நம்ம ஒதுக்கி இன்டர்னல் சம்ப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து இன்டர்னல் சம்புக்கும் ஒரு மூடியுமே கொடுத்துருக்கோம் மேலே. ஸோ வந்து இது மாதிரி மீடியஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் ஹைடிங்காக கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சைடில் கொஞ்சம் அந்த ஒயர்ஸ் போகிறதுக்கு மட்டும் ஸ்பேஸ் ஒதுக்கிட்டு மீதியில் வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது வந்து அக்ரிலிக் ஷீட்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட்டு, கிளாஸ் கிடையாது, அக்ரிலிக் ஷீட்டில் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மட்டுமே வந்து கீழே அரெஸ்ட் ஆகும், மேலே அரெஸ்ட் ஆகிற மாதிரி வந்து நம்ம வந்து டிஐஒய் மெத்தடில் வந்து சம்ப் செஞ்சுருக்கோம். இது வந்து நார்மலான ப்ரொஃபஷனல் மெத்தடு கிடையாது, இது வந்து ஒவ்வொரு வகையான ஒரு டிஐஒய் மெத்தடு தான். ஏன்னா கஸ்டமர் என்ன கேட்டார்னா, டிஸ்கஸ் ஃபிஷ் வச்சுருங்க, வேறு எந்த மோட்டருமே நான் போட மாட்டேன், டாப் ஃபில்டர் எதுவுமே போட மாட்டேன், வேஸ்ட் வந்து எனக்கு இதிலேயே வந்து அரெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குவயர்மெண்ட் கேட்டிருக்காரு. அதனால் கீழேருந்து வேஸ்ட் இழுத்து இங்கே தள்ளுற மாதிரியும், மேலே வந்து இந்த குப்பை மேலே தூசிலாம் விழுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இழுக்கிற மாதிரி வந்து மேலே வந்து நம்ம கிரில் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து எதுக்காக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் எல்லாம் கீழே இழுத்துட்டு வந்து இந்த கிளாஸில் ஹோல்ட் ஆகி தண்ணி வந்து விழணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா மீடியா கம்பார்ட்மெண்ட், தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டர் செக்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்டர்னல் சம்ப் வந்து செய்கிற மாதிரி இருந்தால், ஸோ உங்களுக்கு ஒரு டேங்கில் இருந்து ஒரு 6 inches நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஈஸியாக அந்த மாதிரி செய்ய முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா கை சரியாக சில இடத்துக்குலாம் போகலை. ஸோ வந்து ஒரு 6 inch மேலே நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கை ஈஸியாக சிலிக்கான் போகிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை நீங்கள் எதாவது யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் கை ஹேண்டில் பண்ணுறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பயோமீடியா எவ்வளோ போடலாம் பார்த்தீங்கன்னா 6 kgs வரைக்குமே பயோலோடு கொடுக்கலாம் இதில். ஏன்னா ஒரு சின்ன சம்ப் அப்படிங்கிறனால பயோலோடு கொடுத்துக்கலாம். நெனட்டோ ரோல் வேணால் நீங்கள் மோட்டர் செக்ஷனில் வந்து ஒரு 15 ரோலுக்கு மேலே போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து வெறும் வாட்டர் மட்டுமே இருக்கிறனால நீங்கள் வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் வந்து போட்டுக்கலாம். இங்கேயும் நீங்கள் ஸ்பாஞ்ச் கொடுத்துக்கலாம், இங்கேயுமே ஸ்பாஞ்ச் கொடுத்துக்கலாம். ஸ்பாஞ்சுக்கு மட்டுமே 2 ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா டிஸ்கஸ் ஃபிஷ் அப்படிங்கிறனால வந்து ரொம்ப வாட்டர் கிளாரிட்டி அவர் வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ அதனால் வந்து நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம் இதில். ஸோ அக்ரிலிக் ஷீட்டுமே பார்த்தீங்கன்னா 5 mm போட்டிருக்கோம். ஸோ நல்லா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கேப் மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு, பீடிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் விட்டு தீம் மாதிரி செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா இதுவுமே 3 feet தான், 1.5க்கு 1.5 திக்னஸ் பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸ்ஸு. மேலே வந்து 4 பிரேசிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து 2 inch பிரேசிங் கிளாஸ், இது 4 inch பிரேசிங் கிளாஸ், இது 4 inch, இது 2 inch. ஸோ இது வந்து ஒரு ஸ்லைடிங் மாதிரி வந்து கேட்டார் என்கிட்ட. சிம்பிளாக இருந்தால் போதும் பிரதர், அழகாக பாக்ஸ் மாதிரி எனக்கு வந்து இருக்கணும், சிம்பிளாக இருந்தால் போதும், உங்களோட டேங்க் மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும், ஏன்னா டாப்புக்காக நான் வந்து அதிக காசு செலவு பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இங்கே வந்து நம்ம DIY டாப் ஃபில்டர் வந்து வந்துடும். சரிங்களா? உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பாக்ஸ் வந்து லோட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாக்ஸ் எங்கேயும் நவராது. இது வந்து 5 mm திக்னஸில் வந்து ஸ்லைடிங் கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாக்ஸ் இப்போதைக்கு எம்டியாகலாம் நவுந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுட் போடும்போது வந்து அழகாக ஸ்லைட் பண்ணிவிட்டு ஃபுட் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து 12 mm திக்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேலே வந்து ஏரேஷன் நல்லா ஃபிஷ்ஷுக்கு வந்து உங்களுக்கு ஏரேஷன் நல்லாவே போயிட்டு வரும். ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து அக்வாரியம் லைட் வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே வந்து நீங்கள் வேக்கம் கப் வந்து ஒட்டிக்கிட்டு ஸோ நீங்கள் லைட் வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சைடில் வைக்கணும், பேக்கில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், இங்கே ஒட்டிக்கிட்டு நீங்கள் லைட் வந்து மேலே வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய மெத்தட் வந்து இந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இன்டர்னல் சம்ப் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து வீடியோ வந்து நான் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம கடைக்கு வந்து ஒரு டெமோக்கு வந்து ஒரு இன்டர்னல் சம்ப் வந்து நம்ம செஞ்சு வச்சா தான் கஸ்டமருக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் வந்து இன்டர்னல் சம்ப் வந்து நான் இன்னும் ஒரு 1 or 2 days வந்து கண்டிப்பாக செய்வேன். செய்யும்போது வந்து ப்ராப்பராக வந்து இன்டர்னல் சம்ப் வந்து எப்படி ப்ராப்பராக செய்யணும் அப்படிங்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த டேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளூர் ஆர்டர் கிடையாது, இது வந்து ஒன்று ஈரோடு, இன்னொன்று வந்து ஒசூர். ஸோ வந்து வெளியூர்லேருந்து நம்மகிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காரணம் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்து ஸோ ஓகே இவர்கிட்ட வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு முன்கூட்டியே ப்ரீ பேமெண்ட்லாம் பண்ணி எனக்காக சப்போர்ட் பண்ண இந்த 2 நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சின்ன கஷ்டம் என்னன்னா அவ்வளோ தூரத்தில் இருந்து காரில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சிரமம் மட்டும் தான் உங்களுக்கு இப்போ தவிர்த்து மீதி வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து சேலமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. என்னுடைய ஆர்டர்ஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஆர்டர்ஸ் கிடையாது, கஸ்டமர் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறேன் ஒவ்வொரு ஐட்டம்ஸும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும், டேங்க் வந்து இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஃபில்ட்ரேஷன் வந்து ஒன்று சில பேருக்கு வந்து டாப் ஃபில்டர் இருந்தால் இதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி சில பேர் வந்து சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாட்டம் சம்பு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இன்டர்னல் சம்பு வந்து செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி சில பேர் பேக்கப் சம்பு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும்.
ஸோ ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டேங்கோட ப்ரைஸ் என்ன செட்டோட ப்ரைஸ் என்ன கேட்பீங்க. இது வந்து அது உங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து எல்லாத்துக்குமே காமனான செட்டிங் வந்து கிடையவே கிடையாது. என்னோட செட்டிங்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு செட்டிங் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்ன பிடிக்குதோ அப்படியே செஞ்சு கொடுக்குறது தான் என்னோட வேலை. ஸோ என்னோட வேலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் அவ்வளோ லாங்கில் இருந்து கூட நமக்கு வந்து இங்கே வந்து ஆர்டர் கொடுத்து கார் வச்சு எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக 2000 3000 டீசல் ஆகும். ஸோ அதை கூட பார்க்காம வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ப்ரைஸ் வைஸ் நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து சர்வீஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமே கூட பார்த்தீங்கன்னா எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸுமே நம்ம வந்து ப்ராப்பராக உங்களுக்கு இங்கேயும் சொல்லி அனுப்பிச்சிடும். டவுட்டாக இருந்தால் வீடியோ காலையும் நம்ம வந்து போய் அவங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.